நிறுத்து. என்ன ஏயா கத்துறீங்க? இது கவர்மெண்ட் ஆர்டர். இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? நாங்க இடிக்கதான் செய்வோம். அப்படியே ஆயிரும். வர்றேன். அண்ணன் எங்க? பக்கத்து ஊருக்கு போயிருக்காப்பா. ஏன் என்னாச்சு? எம்ஜிஆர் படிப்பை புல்டோசர் வச்சு இடிக்க வந்திருக்காங்க. ஏன்? கேட்ட கவர்மெண்ட் ஆர்டர் பயமுறுத்துறாங்கம்மா. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இந்த வேலை தான் போச்சு, அந்த வேலையாவது பாப்போம். மரியாதையா போக போறீங்களா இல்ல போலீஸ கூட்டட்டுமா? ஏய், நாங்க பார்க்காத போலீஸா? எதுக்கா இடிக்கணுங்கிறீங்க? பாத்தியார் கேட்கறாங்க, சொல்லுவோம். அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறதுனால இதையெல்லாம் இடிக்க சொல்லி அரசாங்கத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அரசாங்க நிலத்துல கட்டி இருந்தா தான் நீங்க இடிக்கலாம். இது பாமர மக்கள் படிக்கிறதுக்காக ஒருத்தர் இனாமா கொடுத்தது. இதை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுயா. நான் இடிச்சே தீருவேன். 13 வருஷமா உங்க கண்ணுக்கு தெரியாது, இப்பதான் உறுத்துதான். போயா. எங்களை எதிர்த்துக்கிட்டீங்க, அப்புறம் உங்க நிலைமை என்னன்றத கொஞ்சம் எண்ணி பாருங்க. நீங்க எண்ணி பார்த்து தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க சொன்னதை அரசாங்கத்திட்ட போய் சொல்லுங்க. அரசாங்கம் சொல்றது தான் நாங்க செய்வோம். நீங்க சொல்றதெல்லாம் செய்யறது எங்க வேலை இல்ல. ஓஹோ, பாத்தியார, என்ன நீங்க ரொம்ப பேசுறீங்க. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு நாடு இதை விட அதிகமா பேசும். இவங்க கிட்ட என்னையா பேச்சு? நீ இடியா. காளையா, நீ இதுல தலையிடாத. இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்ல, ஊரும் தலையிடும், இந்த நாடும் தலையிடும். இந்த பாருங்க சார், கோயிலுக்கு இந்துக்கள் போவாங்க, மசூதிக்கு முஸ்லிம்கள் போவாங்க, சர்ச்சுக்கு கிறிஸ்டின் போவாங்க. ஆனா எம்ஜிஆர் படிப்பகத்துக்கு எல்லாரும் வருவாங்க. இது ஜாதி மத பேதம் இல்லாத இடம். இதை இடிக்க நினைக்கிறது தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். காளையா, நீ குழப்பத்தை உண்டு பண்ண பாக்கல. இல்ல, குழம்பி போயிருக்கிறவங்க தெளிவாக்க பாக்குறேன். எங்க அண்ணன் காலையும் தலையிட்டா குழப்பமே வராதியா? எங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சிருந்து இடிக்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? எவனோ ஒருத்தன் திட்டம் போட்டு அமைச்சிருக்காண்டா. இவனை எல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதை நான் இடிச்சே தீருவேன். அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்படி ஒண்ணு நடந்தா என் உயிருக்கு மட்டும் இல்ல, 5 கோடி உயிருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். டேய், வண்டியை திருப்படா. வாங்க சார், வாங்க சார். நீங்க கேட்ட ஆர்டர் எல்லாம் ரெடியா இருக்கு. உங்க மரம் எனக்கு தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? காளையனோட மரம் ரொம்ப சூப்பரா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு, விலையும் கம்மி. நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். ஒரு வாரத்துல நான் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல. நடக்கிறதே வேற. நடக்கிறது என்ன? நீ கோர்ட்டு தான். மச்சான் மச்சான், பாலக்காட்ல இருந்து போன். யோ, யார் யாது? கேட்டா சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஏன் யாது? ஹலோ, என்னையா குண்டு மேல குண்டு போடுறீங்க? இந்த ஆர்டரும் கேன்சலா? என்ன இதுவும் கேன்சலா? இரு, உன்னை தங்கச்சி தூக்கி போட்டு மிதிக்க போகுது. கொண்டே போன உனக்கு கார்ட்லெஸ் வேற. மாப்பிள்ள, அந்த செக்கு இப்பதான் சுத்திட்டு இருக்கு. சுத்தம். காளையன் சார், உங்ககிட்ட சரக்கு வாங்கினதுக்கு அப்புறம் வியாபாரம் அமோகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். சரி, ஆஸ்திரேலியா செக் அனுப்பிச்சிட்டியா? அப்ப மலேசியா செக் ஏமா அனுப்புவா? உங்க அப்பா அனுப்புவான். எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்ட கொடுத்து நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இங்க பிஸியா இருக்காரு. நான் ஓகே, என்ஜாய் பண்ணு. ஒரு ஹெல்ப் பண்றா, போன வைக்கிறியா? என் லைஃப்ல நான் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். செக் எப்படி பவுன்ஸ் ஆச்சு? பேங்க்ல பணம் கட்டல, அதான் பவுன்ஸ் ஆயிருச்சு. நான் எவ்வளவோ மேனேஜர்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பாஸ் பண்ணியான்னு. அவன் பொண்ணு என் கூட ஓட்டலாம், பாஸ் பண்ண மாட்டேன்ட்டான். தங்கச்சி, உன் செக் மட்டும் இல்ல, பேங்க்ல பணம் கட்டலனா எல்லா செக் ரிட்டர்ன் தான் ஆகும். எங்களுக்கு தெரியாது, ஏன் பணத்தை கட்டலன்னு கேக்குறேன். எப்படி கட்ட முடியும்? மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வித்துட்டு இருந்துச்சு. இப்ப வேலைக்காரங்களுக்கு கூலியோட கொடுக்க முடியல, வியாபாரம் நொடிச்சு போச்சு. என்னைக்கு காலையை மில்ல ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்தே நம்ம கஸ்டமர்ல அங்க போயிட்டாங்க. அவன் மட்டும் என்ன மரத்துல தங்க முலாம் பூசியா விக்கிறான்? நாம தான் சாதாரண மரத்தை தங்க முலாம் பூசின வேலை சொல்லி ஏமாத்தணும். அவன் நியாய விலைக்கு வித்தான், வியாபாரம் ஓகோன்னு பிச்சுட்டு போகுது. ருக்கு, இஸ் ரியலி பிரில்லியன்ட் பாய். வாய மூடு. போற போக்க பார்த்தா நீங்க 2 பேரும் அவன் பக்கம் சாஞ்சிருவீங்க போல இருக்கு. ருக்கு, என் உயிரே, இப்படி எல்லாம் வார்த்தையில அடிச்சு கொள்ளாத. உன் மடியிலேயே உயிரை விட சொல்லு, இங்கேயே விட்டுறேன். மச்சான், அப்படிலாம் சொல்லாத மச்சான். என் தங்கச்சியை வெள்ள புடல பாக்குறதுக்கா நான் சிங்கப்பூர்ல இருந்து 50,000 சம்பளத்தை விட்டு வந்தேன். 2 பேரும் நடிச்சது போதும். ஒண்ணு, நாம வாழ்றதுக்கு வழியை சொல்லுங்க, இல்ல அவனை ஒழிக்கிறதுக்கு வழியை தேடுங்க. செங்கோடா, இதுல 50,000 பணம் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி காளையன் சாதாரண ஆள் இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு சமயம் வரும்போது அவனை தீர்த்து கட்டிடு. இந்த பணம் நாளைக்கு காலையில காளையன் செத்துட்டாங்கிற செய்தி வரும். எதுக்கும் தாரதப்பட்டைக்கு சொல்லி வை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு,
எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மில்லு வரவு சொல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். பூஜை ரூம்ல படிக்க வேண்டிய கந்தசஷ்டி கவசத்தை இங்க படிக்கிறீங்க. ஆமா. மில்லுல பார்க்க வேண்டிய கணக்கு வழக்கை இங்க பாக்குறீங்க. ஆமா. எல்லாத்துக்கும் பெட்ரூம் தானா? ஆமா. என்ன ஆமா? இல்ல காமாட்சி, என் நிலைமை அப்படி. நீ போய் அப்பா கிட்ட ரப்பர் தோட்ட செட்டியார் 50,000 கொடுத்தாரா இல்ல 60,000 கொடுத்தாரு கேட்டுவா. 10,000 கணக்கு இருக்குது. அவங்க யாரும் இங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? சினிமாக்கு போயிருக்காங்க. எந்த சினிமாவுக்கு? குடியிருந்த கோயில். உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லியிருந்தா நாமளும் போயிருக்கலாம்ல. நாம 2 பேரும் தனியா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு போயிருக்காங்க. தாப்பா போட்டாச்சு. காமாட்சி, தொட்டவன கூச்சமா இருக்கும்ல? என்னாச்சு டாக்டர்? உங்க மனைவிக்கு கர்ப்பப்பையில பலமா அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு கரு உண்டாகிற தன்மை இருக்கு. ஆனா அதை தாங்கிக்கிற சக்தி இல்ல. இந்த நிலைமையில அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்க கூடாது. ஏன்னா அவங்க கர்ப்பம் ஆயிட்டா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். லேட்டா வந்து கோவமா? என் கூட பேசாதீங்க. நான் வரும்போது அர்ச்சனா ஸ்வீட்டோட தான் வந்திருக்கேன். அப்படியா? இங்க பாரு, இனிமே எப்ப லேட்டா வந்தாலும் அர்ச்சனாவோட தான் வரணும். சீக்கிரம் ஃப்ரீ. இந்தா சாப்பிடு. உங்களுக்கு அல்வா? அல்வா உனக்குத்தான். ஆமே. அப்பா பா. ஆண்டவன் இப்படி ஒரு சோதனைய அந்த பிள்ளை காமாட்சியை கொடுத்துருக்க கூடாதுடி. ஆமாங்க, ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தாம் பிள்ளையா நினைச்சு தாலாட்டு பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா தான் ஒரு பிள்ளைய பெத்து தாலாட்டு பாடுற பாக்கியம் அந்த பொண்ணுக்கு இல்லாம போயிருச்சே. ஒரு கன்னி பொண்ணு கரையேறலைன்னா பெத்தவங்களுக்கு கஷ்டம். அப்படி கரையேறினவ கர்ப்பமாகலைன்னா கட்டிக்கிட்டவனுக்கு கஷ்டம். ஆனா காளையனை பொறுத்த வரைக்கும் பெரிய மனசு படைச்சவன் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டான்டி. ஆமாங்க, அந்த பொண்ணு செஞ்ச பெரிய பாக்கியமே காளையனுக்கு பொஞ்சாதியா வாக்கப்பட்டதுதான்.